தொழிலாளர் ஒற்றுமை, சிறுகடை வியாபாரிகள் ஒற்றுமை, கல் குவாரி தொழிலாளர் ஒற்றுமை. ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம். இறுதி வெற்றி கிட்டும் வரை, இறுதி வெற்றி கிட்டும் வரை சீர்படுத்து, சீர்படுத்து. The demands of the unorganized workers are very basic to human life and dignity, and basically what we want is that the welfare boards which were created after long struggles by the working class have gone to sleep, and we want the welfare boards to function and the functioning to be streamlined, grievance redress, all the thousands and thousands of pending applications to be disposed of and people to get their benefits. And we also want ESI benefits through the welfare boards, ESI medical benefit, and also at least 3,000 rupees pension. And we want levy to be collected for all other sectors, and in construction they have collected a lot of levy and a lot of money is remaining, but it's not being utilized to increase the quantum of benefits. And the other thing is that there should be kind of protection of the housing rights of the unorganized workers, that the evictions must be stopped, and even the pavement dwellers should be provided with shelters. So right to housing is another very basic thing. And in the functioning of the welfare boards, the rights of the trade union is a very basic thing. So trade union rights are being trampled upon. So we want the trade unions to be recognized and strengthened, and their rights to be strengthened. So that is the second thing. And the third thing is there are many sectoral issues. The domestic workers want the minimum wages to be fixed. Then the same way, different groups, the potters want clay, that is not available. So like that, different groups are fighting for sectoral demands in the construction industry, no proper safety, there is enormous number of accidents, and compensation is not being paid as per the law. So all these things are part of the demands. And finally, our demand for total prohibition. Total prohibition is a very important need, because today the meager income of the poor workers are going away in being squandered in these TASMAC shops, and the government is earning a revenue out of the poor, and that is a big shame. That is what we say. ESI மருத்துவ வசதியை அமல்படுத்து, ESI மருத்துவ வசதியை அமல்படுத்து. நல வாரியங்கள் மூலமாக ESI மருத்துவ வசதியை அமல்படுத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் அமைப்புசார தொழிலாளர் அமைப்புடைய மாநில செயலாளர் லீலாவதி. இன்று அமைப்புசார தொழிலாளர்களுடைய நல வாரியங்களை சீர்படுத்த கோரியும், பணப்பயன்கள் உடனடியாக கிடைத்திட கோரியும், பென்ஷன் 3000 கொடுக்கப்பட வேண்டும் என்றும், குடிசிய மக்களை நகரை விட்டு துரத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் குழந்தைகளுடைய கல்வியை பறிப்பதை தடுப்பதற்காகவும் இன்று 2 நாட்களின் முன் கோவிந்தசாமி நகரில் அகற்றப்பட்ட குடிசிய மக்களை மீண்டும் அதே இடத்தில் அமைப்பதற்காகவும் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று அதற்கான இன்னைக்கு சட்டமன்றம் கூடும் என்று எதிர்பார்த்த போது சட்டமன்றம் கூடாத வகையிலே எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், தர்ணாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு நல வாரியங்கள் என்பது 2008 கொண்டு வரப்பட்ட அரசாணை எண் 122, 123, 124 இதுவரை கடந்த அரசாங்கமும் மாற்றப்படவில்லை. இந்த அரசாங்கமும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக போகிறது. இந்த அரசாங்கம் ரத்து செய்யாமல் மீண்டும் மீண்டும் ஆதார் அட்டை என்று பல காரணங்களை காட்டிக்கொண்டு வாரிய பதிவும் புதுப்பித்தலும் சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பணப்பயன்களுக்கு வங்கி பாஸ்புக் வேண்டும் என்று மக்களை அழைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இன்றைக்கு தொழிலாளர்கள் பதிவு என்பது மிகவும்
மோசமாக முடக்கப்பட்டிருக்குது. தொழிற்சங்க உரிமைகள் பறிக்கப்பட்டு தொழிலாளர்கள் நேரடியாக வர வைப்பதனால் அவர்களுடைய வேலை வாய்ப்பு இழந்து அவர்கள் இந்த தொழிலாளர் பதிவு செய்ய என்பதே முடக்கப்பட்டிருக்கிறது. ஆக இழுத்து மூடு, இழுத்து மூடு, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு, அடிக்காதே, அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, பறிக்காதே, பறிக்காதே, வாழ்வு உரிமையை பறிக்காதே, அடிக்காதே, அடிக்காதே, தொழிலாளி வயிற்றில் அடிக்காதே, பறிக்காதே, பறிக்காதே, வாழ்வு உரிமையை பறிக்காதே, இழுத்து மூடு, இழுத்து மூடு, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு. Protest that the unorganized sector is trying to bring it out. The first one is the pension which is due for the unorganized sector should be raised to rupees 3,000, which is not a very big money because the amount spent for pension for organized sector is not in any means and direct proportionate, not even, it won't even match. No, such large is the discrepancy. When Article 21 of this country, including Article 14 of the Indian Constitution, mandates equality, it doesn't means the equality only in terms of giving any position or reservations. It also lies in the financial distribution and financial, financial quantification of labor. This is very important. So this is actually getting violated in many terms. And again, the way the government looks at people is very bad, especially people who are living in the slums. So that will have to be, they are easily being, this is national issues, not only something which is pertaining to Tamil Nadu, wherein what we see in Mumbai, what we see in Kolkata and in Chennai are very similar as far as eviction is concerned. Slum clearance boards are just naam ke vaste, but the real eviction with kind of a community integration, all those are there in the project papers. Real comfortability or affordability of the slum dwellers is not at all taken into consideration. So the haphazard eviction in the name of special economic zones, in the name of some highway, all that must be curtailed.